ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோயம்புத்தூர் கலிஃபோர்னியா. நான் கீதா தயான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் எங்களோட ஹவுஸ் எப்படி ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்ற ப்ராசஸ் ஃபுல்லாக தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் கேமரியோலேருந்து இப்போ நாங்கள் உட்லேண்ட் ஹில்ஸ்க்கு மூவ் ஆகுறோம். இது எங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து டிஸ்டன்ஸ் அதிகம், பட் இங்கே ரெண்ட் கம்மி. நாங்கள் கேமரியோவில் அவலோனில் இருந்தோம். நாங்கள் உட்லேண்ட் ஹில்ஸ்லேயும் சேம் பிரான்ச்சுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறோம். ஷிஃப்டிங் அன்றைக்கு ஃபஸ்ட்டு மார்னிங் நாங்கள் புதுசாக போகிற அந்த கம்யூனிட்டியில் போய் ஃபஸ்ட்டு லீசிங் ப்ராசஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். லீசிங் ஆஃபீஸ் அப்படிங்கிறது அங்கே இருக்க அட்மின் ஆஃபீஸ் தான். ஸோ அவங்கக்கிட்ட தான் நம்மளோட கீ இருக்கும். அவங்க தான் எல்லா ப்ராசஸும் பேப்பர் ஒர்க்ஸும் முடித்து நமக்கு கீ தருவாங்க. ஸோ நம்ம லீசிங் டீட்டெயில்ஸ், அக்ரிமெண்ட் டீட்டெயில்ஸ், என்னென்னலாம் இதில் கவர் ஆகும், என்னென்ன அமெண்டிட்டிஸ் இங்கே இருக்குது, எதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அதோட லிமிட்டேஷன்ஸ் என்ன, ரூல்ஸ் என்ன, எல்லாத்தையுமே நமக்கு பேப்பர் ஃபார்மேட்லேயும் ப்ளஸ் நமக்கு ஓரலாகவும் அவங்க சொல்லிடுவாங்க. அதெல்லாம் நம்ம ஓகே பண்ணி நம்ம அதில் சைன் பண்ணிடணும். சைன் பண்ணதுக்கப்புறம் லீஸில் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தனியாக குழந்த, ஒய்ஃப் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட நேமெல்லாம் இன்க்ளூட் பண்ணி நம்மளோட ப்ரூஃபெல்லாம் கொடுத்து நம்ம அதில் ஜாயின் ஆகிக்கணும். ஐடி ப்ரூஃப்க்கு பாஸ்போர்ட் இருந்தாலே போதும். ஸோ எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு நாங்கள் கீ வாங்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு நெட் கனெக்ஷன் தான் வேணும். ஸோ அதனால் அதுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ நம்ம நேராக வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அவங்க நெட் கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி முன்னாடியே முக்கியமான இதெல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக தான் நாங்கள் மார்னிங்கே வந்துட்டோம். ஸோ நெட் கனெக்ஷன் அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ் கனெக்ஷனுக்கும் இபிக்கும், அதாவது இங்கே இருக்க எலக்ட்ரிசிட்டிக்கும் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி நாளே அப்ளை பண்ணி எல்லா அப்ரூவலும் வாங்கிடணும். அப்போ தான் நம்ம வர்றப்போ இங்கே நமக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ நாங்கள் போன கொஞ்சம் நேரத்துலேயே ஒய்ஃபை கனெக்ஷனுக்கு ஆள் வந்துட்டாங்க. ஸோ அவங்க கனெக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒய்ஃபை கனெக்ஷன், அப்புறம் கேஸ் கனெக்ஷன், இபி கனெக்ஷன் எல்லாமே நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாமே கம்யூனிட்டிக்குள்ளேருந்து பண்ணி தர மாட்டாங்க, நம்ம வெளியிலேருந்து தான் பண்ணுவாங்க. அதோட டீட்டெயில்ஸ், ப்ரொசீஜர்ஸ்லாம் நம்மகிட்ட சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணி அதை நம்மளே காண்டாக்ட் பண்ணி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம ப்ரீவியஸாக இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் ப்ராப்பராக அதை டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் நியூவாக போகிற அப்பார்ட்மெண்ட்டில் எந்த டைமில் எந்த டேட்டில் வேணும் அப்படின்றதையும் நம்ம கொடுத்துடணும். கரெக்டாக நம்ம இங்கே வர்றப்போ டான் அந்த டைமுக்கு நமக்கு கேஸ் கனெக்ஷனும் எலக்ட்ரிசிட்டியும் நமக்கு வந்துடும். ஸோ நாங்கள் மார்னிங்கே இந்த மாதிரி பேசிக் ஒர்க் எல்லாமே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம். ஏன்னா இப்போ போனால் தான் நாங்கள் திங்ஸ் எல்லாம் லோட் பண்ணிவிட்டு கொண்டு இறக்குறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆஃப்டர்நூனுக்கு மேலே நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே ஆல்ரெடி எல்லா திங்ஸும் நான் ஓரளவு பேக் பண்ணி தான் வச்சுருந்தோம். அப்புறம் இந்த க்ளீன் பண்ண வேண்டியது அதெல்லாம் நம்ம தான் கொஞ்சம் பேசிக்லாம் பண்ணிடணும். அப்போ அவங்க கொடுக்குறப்ப எப்படி நம்ம கொடுத்தாங்களோ அது மாதிரி தான் அப்பார்ட்மெண்ட் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வேலையெல்லாம் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் மற்றது என்னெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோமோ அதில் எது வேணான்றதெல்லாம் ஒரு தனியாக வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் இங்கே ஃபில்ட்ரு பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே நாங்கள் பேக் பண்ணிட்டோம். ஊர்லேருந்து கொண்டு வந்த ட்ராலிஸே என்கிட்ட அதிகமாக தான் இருந்தது. ஸோ ட்ராலிஸ் ஃபுல்லாகவே நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். இன்னும் ரொம்ப இதெல்லாம் கிடையாது, ஏன்னா நாங்கள் ஒரு 8 மாதம் தான் ஆகுது. எங்களோட நியூ அப்பார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு இன்யூனிட் வாஷர் ட்ரையர் கிடையாது, காமன் லாண்ட்ரி தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கேயே நாங்கள் எல்லாத்தையும் துவைச்சி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் இருந்துச்சோ டோர் மேட்லேருந்து எல்லாமே நான் க்ளீனாக இங்கேயே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். இந்தியாவில் மாதிரி தான் இங்கேயுமே எல்லாமே காமன் தான், கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகும். நம்ம ஊரில் மாதிரியே தான், உள்ளே வர்றப்போ வீடு எப்படி கொடுக்குறாங்களோ போகிறப்போ அதே மாதிரி செக் பண்ணிவிட்டு தான் நம்ம கொடுத்துருக்க டெபாசிட்லேருந்து, அதாவது அட்வான்ஸ்லேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு தான் அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ 3 o'clock மேலே ஹஸ்பண்ட் போய் ட்ரக் எடுத்துகிட்டு வந்தாங்க. யூஎஸில் நம்மளே போய் ட்ரக் ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நம்மகிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் போதும், நம்ம போய் ட்ரக் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். நம்மளே ட்ரைவ் பண்ணிக்கணும். நம்மளே போய் லோட் பண்ணி அன்லோட் பண்ணிவிட்டு ஒரு டைம் அவங்க கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே அந்த ட்ரக்கை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ மட்டும்தான் நமக்கு அது ஈஸியாகவும் ஒரு அஃபோர்டபுளாகவும் இருக்கும். நம்ம ஆள் வச்சுமே இதை பண்ண முடியும். இதை விட பெரிய சைஸ் ட்ரக்கும் இருக்கும். லோடு அன்லோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆளுங்க வருவாங்க. பட் அதுக்கு நம்ம ரொம்ப அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஊரில் மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா
நம்மகிட்டே அந்த ட்ரக்கை வந்து கொடுத்துட்றாங்க. நம்மளே எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அந்த ட்ரக் நம்ம ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது ஒன்று மட்டும்தான் இங்கே புதுசாக இருக்குது. நம்ம ஊரில் நம்ம ரெண்ட்டுக்கு ஒரு வேன் பிடிச்சா போதும், அவங்க கூட டிரைவர் வருவாங்க, ஹெல்ப்பர்ஸ் வேணுன்னா வருவாங்க. மற்றபடி நம்ம வேறு எதுவுமே அவங்களுக்கு பே பண்ண தேவையில்ல. அவங்க எவ்வளோ வந்து டிமாண்ட் பண்ணுறாங்களோ நமக்கு இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு அந்த காசு மட்டும் தான் நம்ம கொடுப்போம். பட் இங்கே வந்து நீங்கள் போய் ட்ரக்கை நம்மளே ஓன் பண்ணி எடுத்துக்கிறதுனால நம்ம இன்சூரன்ஸ் அமௌண்ட் பே பண்ணணும். அது இல்லாமல் டெபாசிட் அமௌண்ட்டு நம்ம பே பண்ணணும். அது நமக்கு ரீஃபண்டபிள் தான். இந்த மாதிரி ஒரு ஏணி மாதிரி ஒன்று வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம திங்ஸ் எல்லாம் மேலே ஏற்றிக்கலாம். ஸோ யாரும் நமக்கு ஹெல்ப்புக்கு வரணும்னு இல்லை. நம்ம பக்கத்தில் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னாலே போதும். வெஹிக்கிள் நம்மகிட்ட இருக்கும், எப்படி ஏற்றணும் அப்படின்றதுக்கு சப்போர்ட்டிவான திங்ஸ் அதுலேயே இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வச்சு வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் வச்சு நம்மளே திங்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் இங்கே வரும்போதே தெரியும் நாங்கள் 6 மந்த்தில் எங்களுக்கு லீஸ் முடிஞ்சிரும். ஸோ நாங்கள் வேறு அப்பார்ட்மெண்ட் போகிறோன்னு. ஸோ அதனாலே நாங்கள் வெயிட்லெஸ்ஸான திங்ஸ் தான் வாங்கி வச்சுருந்தோம். இப்போ இந்த சோஃபாவுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். பட் வெயிட் கம்மி அப்படின்றதுனால இங்கேருந்து தூக்கிட்டாங்க. மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப வெயிட்டான திங்ஸ் என்கிட்ட எதுவுமே இல்லை. ஏன்னா நியூவாக இன்னும் அப்பார்ட்மெண்ட் போனதுக்கப்புறம் தான் திங்ஸே வாங்கணும் நிறையா. நாங்கள் ஷிஃப்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி ஷிஃப்டிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நாங்கள் திங்ஸ் எதுவுமே வாங்கலை. யூஎஸில் மோஸ்ட்லி ஹவுஸ் ஷிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலே திங்ஸ் எல்லாம் அங்கே இருக்க கார்பேஜில் தூக்கி போட்டு தான் போவாங்க. ஏன்னா இங்கே திங்ஸை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதுக்கு நீங்கள் வேறு சிட்டிக்கு போய் அந்த திங்ஸை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கூட அவ்வளோ ஆகாது. ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் நாங்கள் போகிறோம் அப்படின்றதுனால எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். மோஸ்ட்லி இன்னொரு சிட்டிக்கு மூவ் ஆகுறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று அதை வந்து சேல் பண்ணிட்டு போயிடுவாங்க. மோஸ்ட்லி சேல் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்தந்த கம்யூனிட்டிலே வந்து கார்பேஜ் ஏரியாவில் வச்சுட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்கலாம். நல்ல கண்டிஷனில் இருக்க எல்லாத்தையுமே தான் வச்சுட்டு போவாங்க. குப்பை தொட்டிக்குள்ளேலாம் போட்டு போக மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும் கம்யூனிட்டியில். ஸோ அந்த பிளேஸில் வந்து வச்சுருவாங்க. வேணும் அப்படின்னா அது மற்றவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ட்ராஷ் வேன் வர்றப்போ 1 வீக் கழித்து அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பட் பாப்பாவோட ப்ளே டாய்ஸ் மட்டும் கொஞ்சம் நிறைய இருந்தது, அவள் யூஸ் பண்ணுறதில்ல. அதை மட்டும் ஒரு பேக்கில் போட்டு நாங்கள் மெயில் பாக்ஸ் கிட்ட கொண்டு போய் வச்சுட்டோம். பெரிய திங்ஸாக இருந்தால் நம்ம கார்பேஜுக்கு பக்கத்தில் ஒரு போர்ஷன் இருக்கும், அங்கே கொண்டு போய் வைக்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கையில் கொண்டு போய் கொடுக்க தேவையில்லை, இல்லை யாரும் வந்தெல்லாம் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளோட மெயில் பாக்ஸில் கொண்டு போய் நம்ம வச்சிடணும். அவங்க அங்கேருந்து எடுத்துப்பாங்க. நம்ம போனதுக்கப்புறம் தான் அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க எல்லாத்தையும். அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு நம்ம கொடுத்துருக்க டெபாசிட்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் அப்படின்னா கரெக்டாக ஒரு 8 மணிக்கு அவங்க டைம் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்குள்ளே நம்ம கிளம்பிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் 8 மணிக்கு மேலே நம்மளே டோரை ஓப்பன் பண்ணாலும் டோர் வந்து ஓப்பன் ஆகாது. சொன்ன டயத்துக்கு என்றைக்கு உங்களுக்கு லீஸ் டேட் முடியுதோ அன்றைக்கி நம்ம கண்டிப்பாக சாவியை கொடுத்துருக்கணும் அவங்கக்கிட்ட. எல்லா ப்ராசஸும் முடிச்சு ஹஸ்பண்டும் ஃப்ரெண்டும் வந்து ஃபஸ்ட்டு திங்ஸ் எல்லாம் இறக்கி வச்சுட்டு ட்ரக்கை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்னையும் பாப்பாவையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ வெளியில் சாப்பிட்டு வந்துட்டோம். சோஃபாவும் டிவியும் மட்டும் செட் பண்ணியிருந்தோம், மற்ற எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டோம். இதுதான் எங்களோட ஹோல் ஷிஃப்டிங் ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.